யா மேம், இப்போ வந்து சண்டே வந்து குரூப் 4 எக்ஸாம்ஸ் வருது. ஸோ லாஸ்ட் 3 டே டிப்ஸ் மாதிரி சொல்லுங்கள் மேம். ஹாப்பி மார்னிங் டு எவ்ரி ஒன். டிப்ஸ்ங்கிறத விட சில சஜஷன்ஸ் மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்குமே கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கனவு இருக்கும். இப்போ குரூப் 4 எக்ஸாம் வந்திருக்கு. நிறைய பேர் எழுதியிருப்பாங்க, நிறைய பேர் எழுத போகிறீங்க. சில பேர் ஃப்ரெஷர்ஸாக இருப்பீங்க, சில பேர் ஏற்கனவே அட்டெம்ப்ட் கொடுத்து அதில் நிறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்க. டைம் மேனேஜ்மெண்ட்லேருந்து யாராவது எப்படி மினிமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எல்லாமே மேனேஜ் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப அப்ரோச் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியும் சஜஷன்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. டோன்ட் ஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப். எவ்வளோ டைம் வந்து இவ்வளோ நாள் படித்தாச்சு, இந்த 3 டேஸில் அதிகமாக படிக்க முடியுமா அப்படிங்கிறது கிடையாது. ஸோ எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், இது வந்து பார்ட் ஆஃப் எ லைஃப், இதுதான் லைஃப்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணிட்டாலும் சரி, கிளியர் பண்ணலைனாலும் சரி, நெக்ஸ்ட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி போய்க்கலாம். ரொம்ப போட்டு உங்களை அழுத்திக்க வேண்டாம். இதுதான் வந்து நான் மெயினாகவே சஜஷனாக சொல்கிறேன். லாஸ்ட் மினிட் வரைக்கும் ரூம்குள்ளேயே உட்காந்து படிக்கணும்னு சொல்லி உங்களை மன ரீதியாக ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. ஏன் மேம், இப்போ சப்ஜெக்ட் வைஸ் அந்த டீ கோட் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க, அது கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். கண்டிப்பாக தமிழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கிராமர் பார்ட், இலக்கணம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எந்த ஆத்தர் எந்த புக்ஸ் எழுதியிருக்காங்க, எந்த போயம் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம். உங்களுக்கு நான் தனியாக சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ்க்குமே நல்லாவே தெரியும், கிளியராகவே சிலபஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கிராமர் ரூலை அப்ரோச் பண்ண முடியும் அப்படிங்கிறத பண்ணிவிட்டு நம்ம ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு வந்தது தானே. ஸோ அதனால் பயப்படாமல் அதில் எல்லாத்தையும் திரும்ப திரும்ப நம்ம ரீகால் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளால் படிச்சுக்க முடியும். எதையாவது நிமோனிக்ஸ் மாதிரி எது கூடயாவது கோரிலேட் பண்ணி மெமரியில் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். புதுசாக எதையுமே படிக்கணும்னு மட்டும் கன்சிடர் பண்ணாதீங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸாக இருக்கிற கிராமர் ரூல்ஸ் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ பாரதியார், பாரதிதாசன், வாணிதாசன், கண்ணதாசன் அவங்களோட டாபிக்ஸ்லாம் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். கொஷின்ஸ் வரும் நமக்கு தெரியும்போது அதில் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் ஏற்கனவே நல்லாவே போட்டு பார்த்துருப்பீங்க. புதுசாக அந்த சில பேர்லாம் ஷார்ட்கட்ஸ் போடுறேன் அதெல்லாம் சொல்லுவாங்க. லாஸ்ட் மினிட்ல எந்த வீடியோஸும் புதுசாக எதுவும் பார்க்காதீங்க. ஏற்கனவே இவ்வளோ நாள் என்ன லேர்ன் பண்ணியிருக்கீங்களோ அதை மட்டும் கோத்ரூ பண்ணால் போதும் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும். தென் யூனிட் 8, யூனிட் 9 இது எல்லாருக்குமே தெரியும். காமன் சிலபஸ் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இது எல்லாத்துக்குமே காமன். யூனிட் 8, யூனிட் 9 பாலிட்டி, இதுலேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கொஷின்ஸ் வரும்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஏற்கனவே நீங்கள் நல்லாவே PYQs அப்ரோச் பண்ணியிருப்பீங்க. அது இல்லாமல் அந்த PYQs ரிலேட்டடாக இருக்கிற பார்ட்ஸ் டாபிக்ஸ் எங்கே இருக்கோ அதையும் ஃபுல்லாக கவர் பண்ணிங்கனாலே இட் வில் வெல் அண்ட் குட். இதை தாண்டி புதுசாக படிக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். சூப்பர் மேம், சூப்பர் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம்.